அமர், இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்கிட்ட ஒரு விஷயம் வரணும்னு இருந்துச்சுன்னா அது உன்னை கண்டிப்பாக வந்து சேருன்றது இவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். லிபியாவில் இருக்க ஒரு யங்ஸ்டர் தான் இந்த அமர். பொதுவாகவே எல்லா முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கும் ஹஜ் பயணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவு தான். அதே மாதிரி அமருக்கும் ஹஜ் பயணம் போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு. அது நிறைவேற சந்தர்ப்பமும் வந்துருச்சு. எல்லாமே கைகூடியும் கடைசியில் அவரோட பெயர் காரணமாக அவர் அந்த ஃப்ளைட்டில் ஏற்றாமல் பாதுகாப்பு நலன் கருதி வெளியே உட்கார வச்சிடறாங்க. அவர் இல்லாமல் முதல் முறை அந்த ஃப்ளைட்டும் கிளம்பி போயிருச்சு. மனசு உடஞ்சு போன அமர் சோகமாக ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துடுறாரு. இவர் இல்லாமல் கிளம்பின ஃப்ளைட்டு தொழில்நுட்ப காரணமாக ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ திருப்பி கீழே இறக்கிட்டாங்க. ஆஹா, ஃப்ளைட் வந்துருச்சு அப்படின்னு கிளம்பின இவர் திருப்பியும் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால உட்கார வைக்கப்படுறாரு. மறுபடியும் அமர் மனசுடைஞ்சு போய் உட்காந்துட்டாரு. அவர் இல்லாமல் கிளம்பின ஃப்ளைட்டு 2வது டைமும் தரையிறக்கப்பட்டுருச்சு. இப்படியே ஃப்ளைட்டு 3 டைம் ஏறுறது இறங்குறதுமா இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த பைலட்டு, அமர் இல்லாமல் நான் அந்த வண்டி எடுக்க மாட்டேப்பா அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதனால அமரை ஏற்றி விட்டாங்க. நம்மளும் அடிச்சுக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ளைட் ஏறி உட்காந்துட்டாரு. அவரோட ஹஜ் பயணமும் புனிதமாக முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அமர் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பியிருந்தாருன்னா அவருக்கு இந்த ஹஜ் பயணம் கிடைச்சிருக்காது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தோத்தாலும் நம்ம அங்கேருந்து வெளியே வராமல் இன்னும் ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணி தோத்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு அந்த ட்ரை பண்ண சந்தோஷமாகச்சு இருக்கும். ட்ரையே பண்ணாமல் நம்ம தோத்தோம்னா அது முழுக்க நம்மளோட தப்பு தான். Because you're a God chosen child.